கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்த எரிவாயு நிறுவனங்கள் திட்டம். நாடு முழுவதும் நாளை விலை உயரக்கூடும் என தகவல். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சொந்த ஊரில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய திமுக தலைவர். திருவாரூர், மன்னார்குடி, நன்னிலம், திருத்துறைப்பூண்டி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை. திருவாரூரின் மண்ணின் மைந்தன் நான். திருவாரூர் என்றால் திமுக ஊர் என மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தலைவர் கலைஞரை வளர்த்தெடுத்த திருவாரூர் மண்ணிலிருந்து வெற்றிக்கான பரப்புரையை தொடங்குகிறேன். திருவாரூர்னா அது திமுக ஊர், அதனால நான் இங்கிருந்து தொடங்குகிறேன். நான் உங்க வீட்டு பிள்ளை, நான் இந்த மண்ணின் மைந்தன். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாராக விளங்குகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் சீரழிந்து கிடந்த நிதிநிலையை சீரமைத்ததாகவும் முதல்வர் பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் சூப்பர் ஸ்டாராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டேன். தஞ்சை அருகே முதல்வர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை சோதனை. பரப்புரைக்காக திருவாரூர் செல்லும் வழியில் சோதனையிட்ட அதிகாரிகள். திமுக அரசால் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என சிவகாசி பரப்புரையில் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சி அமைந்த 3 மாதங்களில் போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றும் வாக்குறுதி. மூன்றே மாதத்தில் கஞ்சா எங்கும் இல்லாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு இருக்கும். 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது திமுக அரசு. அத்தனை கடனும் மக்கள் தலையில்தான் விழும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். மகாராஷ்டிரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். இதையெல்லாம் நாம தாங்க கட்ட வேணும். எல்லாம் வர்றீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பேசுறத கேட்கற நினைக்காதீங்க. உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. குற்றவாளி கூண்டில் ஸ்டாலின் அரசு என்ற அறிக்கையை வெளியிட்டது பாஜக. கொலை, பாலியல் குற்றங்கள், போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமை அல்லாத தமிழ்நாடு அமையவும், மக்கள் நிம்மதியாக வாழவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். குற்றப்பத்திரிகை வெளியீட்டு நிகழ்வில் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு தமிழகமாக மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, ஒரு குடும்பத்தின் ஆட்சியை அகற்றுவதற்கு தமிழக மக்கள் வாக்களிக்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். மேலும் தள்ளி போகிறது பாஜக வேட்பாளர் பட்டியல். ஓரிரு நாட்கள் ஆகும் என பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி. Today I am discussing with all the local leaders the potential candidates of the BJP, and I think maybe in a couple of days we will decide the candidates and announce them. நெல்லை தொகுதியிலிருந்து சாத்தூருக்கு மாறியது ஏன்? அதிமுக கேட்டுக்கொண்டதால் தொகுதி மாறியதாக நயினார் நாகேந்திரன் விளக்கம். நான்
நான் ஏற்கனவே பலமுறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிப்பதில் தொடர்ந்து தாமதம். டெல்லியில் நடக்க இருந்த வேட்பாளர் தேர்வுக்குழு கூட்டமும் தள்ளிப்போனது. கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு. பொதுமக்களுக்கு இடையூறு செய்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் கட்சியினர் 5000 பேர் மீதும் வழக்கு. தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை தொடர்பாக மேலும் ஒரு வழக்கு. பெரம்பூரில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கூட்டத்தை கூட்டியதாக தாவேகா மாவட்ட செயலர் மீது வழக்கு பதிவு. விஜய் மீது வழக்கு பதிவு செய்ததை மிரட்டும் செயலாக பார்க்கிறோம். வில்லிவாக்கத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பின் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. தேர்தல் பரப்புரையின் போது அனைத்து கட்சிகளுக்கும் சமமான பாதுகாப்பு வழங்க வேண்டும். விஜய் கூட்டத்திற்கு பாதுகாப்பு குறைபாடு என்று புகார் எழுந்த நிலையில் டிஜிபிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம். சென்னை அயனாவரத்தில் நடந்த தாவேகா கூட்டத்தில் பாட்டில் வீசப்பட்டதாக புகார். நாங்கள் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று தாவேகா ஆதவ் அர்ஜுனா ஆவேசம். என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க, எவ்வளவுதான் அடிப்பீங்கன்னு கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். வாக்காளர்களை பணம் வாங்க சொன்ன தாவேகா தலைவர் விஜய் மீது நடவடிக்கை தேவை. தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். பூந்தமல்லி தாவேகா வேட்பாளர் பிரகாசம் மீது திருவள்ளூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு. பாலியல் புகாரில் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. பாஜக மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் மீது பெண் நிர்வாகி பாலியல் புகார். கமலாலயத்தில் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். திருவண்ணாமலையில் ஏவ வேலுவை ஆதரித்து பரப்புரை செய்த உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். நம்முடைய உரிமைகளை மீண்டும் மீட்டெடுக்க கொடுக்கணும். தமிழ்நாடு என்னைக்கோ டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலம் நீங்க நிரூபிப்பீங்களா? தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் சாலை ஓரக்கடையில் தேநீர் அருந்திய உதயநிதி ஸ்டாலின் பேருந்தில் ஏறி பயணிகளிடமும் வாக்கு சேகரித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலரும் ஒன்றிய குழு தலைவருமான சுரேஷ்குமார் ராஜினாமா. ஆதிக்க சக்திகளின் அழுத்தத்தால் பதவி விலகுவதாக திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கடிதம். கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பதவியை ராஜினாமா செய்த நகர செயலர். தனது மனைவியும் முன்னாள் எம்எல்ஏவுமான அழகுவேலுக்கு சீட் கொடுக்காததால் அதிருப்தி.
தமிழ்நாட்டில் பாஜக வேரூன்ற திமுக தான் காரணம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். திமுக வெளியிட்டது தேர்தல் வாக்குறுதி அல்ல, இலவச அறிவிப்பு என்றும் விமர்சனம். முதலா பிஜேபி இந்த மண்ணில் ஆழமா வேரூண்ட விட்ட கட்சி இது. ஐயா வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சதே அது திமுக. அப்புறம் தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லாதீங்க, இது இலவச அறிவிப்பு. அதை போய் வாக்குறுதிங்கிறீங்க. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது புதிய தமிழகம் கட்சி. முதற்கட்டமாக 43 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 27 வேட்பாளர்களை அறிவித்தார் கிருஷ்ணசாமி. கடந்த 29ஆம் தேதி அன்று 43 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை சென்னையிலே அறிவித்திருந்தோம். எனவே இன்று 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 43 ஆக மொத்தம் 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் பாமகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. தர்மபுரியில் சௌமியா அன்புமணிக்கு எதிராக சரவணன் என்பவர் போட்டி. புதுச்சேரியில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தல் பரப்புரை. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று விமர்சனம். கேரளத்தில் கிறிஸ்துமஸிற்கு ஒரு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. அஸ்ஸாமில் அருணோதய் என்ற பெயரில் பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய். 31 வாக்குறுதிகளுடன் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் நிர்மலா சீதாராமன். பிரபல முன்னாள் டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் பாஜகவில் இணைந்தார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என தகவல். வெளிமாநில தவறை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது அதிகரிப்பதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். ஆந்திராவில் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவிப்பு. கைத்தறிகளுக்கு 200 யூனிட்டுகளும் விசைத்தறிகளுக்கு 500 யூனிட்டுகளும் இலவசம். குஜராத் மாநிலம் சனந்தில் செமி கண்டக்டர் தொழிற்சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. சமணர்களின் வரலாற்றை விளக்கும் அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் அரைகுறையானவை என்று ராகுல் காந்தி விமர்சனம். எத்தனை மக்களுக்கு பயன் கிடைத்தது என்ற கேள்விக்கு அரசிடம் பதில் இல்லை என்றும் பேச்சு. மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு 5,72,000 இந்தியர்கள் நாடு திரும்பினர். பாதுகாப்பாக தாயகம் திரும்புவது உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். சாகித்ய அகாடமி விருது பெற்றார் தமிழ் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன். சு. வெங்கடேசன் எம்பி உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை முதல் தொடக்கம். செப்டம்பர் வரை நடத்தப்படும் முதற்கட்ட கணக்கெடுப்பில் 33 கேள்விகள் கேட்கப்படும்.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி திமுக வேட்பாளர் பழனியப்பனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. அடிமை அதிமுக ஆட்சி அமையவிடக்கூடாது என பேச்சு. இன்னைக்கு பாஜக கொல்லைப்புறமா அதிமுகங்கிற அடிமையை கூட்டிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அடிமை கூட்டத்திற்கு அனுமதி கிடையாதுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். செய்வீங்களா? கரூரும் கோவையும் தனது உடம்பும் உயிரும் போல என செந்தில் பாலாஜி பேட்டி. யாரை எங்கு நிறுத்தினாலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே கட்சிக்கான வளர்ச்சி. அதன் அடிப்படையிலேயே கோவை தெற்கில் போட்டி என்றும் விளக்கம். அறிமுகப்படுத்தியது, அடையாளம் காட்டியது கரூர் தொகுதி மக்கள். அந்த வகையில் நான் வாழ்நாள் முழுக்க நன்றி உள்ளவனாக தொடர்ந்து நான் பணியாற்றி கொண்டுதான் இருப்பேன். கரூர் கோவையும் நான் சொன்ன மாதிரி ஒரு உடம்புல உயிர் இருந்தாதான் அந்த உடம்பு இயங்கும். அதுபோல கரூர் கோவையும் என் உடம்பில் இருக்கக்கூடிய உயிரும் உடலும் போல. என் இறுதி காலம் வரை மக்கள் பணிதான் ஒரே மூச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். நான் இருந்தால் கூட என் மேல் அதிமுக கொடிதான் போட்ட வேண்டும். நீக்கத்திற்காக என் உயிர் இருக்கின்ற வரை அதிமுக என்று சொல்லி இங்கே இருக்கின்ற அத்தனை பேரை இன்னொரு வார்த்தையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இயக்குநர் சேரன் ஆதரவு. சமூக தீங்குகளை ஒழிப்பது நல் வளர்ச்சி திட்டங்களை சீமான் முன்னெடுப்பதாகவும் பதிவு. புதிய தலைமுறை சார்பில் விழிப்புணர்வு. கிருஷ்ணகிரியில் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி. கோவையில் மெட்ரோ ரயில் குறுந்தொழில் பூங்கா வேண்டும் என மக்களுடன் புதிய தலைமுறையில் கோரிக்கை. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் வேண்டும் என கண்ணீர் விட்ட இளைஞர். மாற்றுத்திறனாளிக்கு தனி தொகுதி ஒதுக்கணும். மாற்றுத்திறன் நலத்துறையில் மாற்றுத்திறனாளி நலத்துறை அதுதான் ஒருத்தன் தான் அமைச்சராகணும். அப்படி ஆகணும் மட்டும்தான் மாற்றுத்திறனோட வாழ்வாதாரம் முன்னுக்கு. தமிழகத்தில் இன்று நள்ளிரவு முதல் 60 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. சென்னையை அடுத்துள்ள பரனூர், ஸ்ரீபெரும்புதூர், மதுரை, கப்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் உயர்கிறது கட்டணம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் அனல் காற்று வீசும். இயல்பை விட அதிக வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை இழுத்து வழிபாடு. சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. மார்ச் மாதத்தில் மட்டும் 16,840 ரூபாய் சரிவு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சமண சமயம் தொடர்பான அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மகாவீரரின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் உண்மை, அகிம்சை, கருணையை ஒளிரச் செய்வதாக நிகழ்ச்சி. பஞ்சாபில் 508 அவசரகால மீட்பு வாகனங்களை தொடக்கி வைத்த முதல்வர் பகவந்த் மான். காவல்துறையை நவீனமயமாக்கவும் குற்றச்சம்பவங்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் முயற்சி.